பார்த்து வருகிறோம். தனியார் கட்டடத்தில் இயங்கி வரும் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தை 2 ஆண்டுகளில் காலி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தை காலி செய்து அந்த கட்டிடத்தை தங்களுக்கு ஒப்படைக்க கோரி அந்த கட்டிடத்தின் உரிமையாளர்கள் கோட்டூர்புரத்தை சேர்ந்த சனத்குமார், வெங்கடேஷ் மற்றும் சௌத்ரி ஆகியோர் தான் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்தார்கள். அதாவது மாதம் 10,14,300 ரூபாய் என வாடகை நிர்ணயிக்கப்பட்டதாகவும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 11 மாதங்களுக்கு குத்தகை ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும், ஆனால் ஒப்பந்தத்தின்படி வாடகை வழங்காமல் தற்போது வரைக்கும் மாதம் 6,08,438 ரூபாய் மட்டுமே வழங்குவதால் தங்களுக்கு மாதம் 4 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த குத்தகை காலத்தை நீட்டிக்க தாங்கள் மறுத்த நிலையில் எந்த ஒரு ஒப்பந்தம் இல்லாமல் அந்த கட்டிடத்தை பயன்படுத்தி வருவதால் அதனை தங்கள் காலி செய்து தங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனுதான் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரிக்க வந்தபோது அந்த கட்டிடத்திற்கான வாடகை அதாவது 6 லட்சம் ரூபாயிலிருந்து 13 லட்சம் ரூபாய் அதிகரித்து உத்தரவிட்டார். அதே போல இந்த கூடுதல் தொகை சுமார் 2.18 கோடி 2025 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளாக மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு 2 ஆண்டுகளில் அந்த கட்டிடத்திலிருந்து காவல் ஆணையர் அலுவலகத்தை காலி செய்ய வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.